ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தாங்க இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு யோசிங்க. விருச்சிக ராசிக்காரங்க அதிக ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் உடல்நிலை சரியில்லாமல் ஆகலாம், கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாய் பேச்சாலேயே முன்னேறுவாங்க. ஒரு சிலர் அதனாலேயே பிரச்சனையிலேயே மாட்டிக்குவாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. இது விசேஷமானது. ஆனாலும் உங்களால் அந்த பலனை அனுபவிக்க முடியாத ஏதோ ஒன்று தடையாக இருக்கும். ஜாதக ரீதியாக ஒரு 50% சொன்னாலும் இன்னொரு 50% உங்கள் பேச்சால் தாங்க கெட்டு போகிறீங்க. தேவையில்லாமல் பேசி வாயாலேயே கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தாங்க உதாரணம். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களோட பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம். அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காமல் இருங்க. சுக்கிரன் அக்டோபர் 12ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியில் 21ஆம் தேதி புதன் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்கு பணம் சம்பந்தமாக எந்த கவலையும் வேணாங்க. எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஆசை எல்லாத்தையும் இப்போ நிறைவேற்றிக்குவீங்க. முதல் 10 நாளில் அதுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் பாதிக்கு மேலே தான் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதிர்பாராத செலவு எல்லாம் வரும். ஆரம்பத்தில் இருந்தே வர பணத்தை சரியாக திட்டம் போட்டு சேமித்து இருந்தால் இந்த நிலைமையை சமாளிக்க முடியும். அதனால் பணத்தை செலவு செய்கிறப்போ பார்த்து செலவு பண்ணுங்க. இன்றைக்கி சம்பாதிக்கிற பணம் நாளைக்கு வேணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கே புரியும் பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு. அதனால் தேவையில்லாத செலவை குறைச்சிக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மருத்துவ செலவு, பயணம், எதிர்பாராத செலவு இப்படின்னு அதிகமாக இருக்கும். கடன் வந்துடும் அப்படிங்கிற பயம் உங்களை செலவு செய்கிறதுல இருந்து எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். பணத்தை சேமிக்க முதலீடு செய்யலாம். நகை, வீடு, மனை இப்படின்னு பணத்தை போடலாம். விருச்சிக ராசிக்காரங்க அவங்களோட தொழிலில் நல்ல வருமானம் வர இந்த அக்டோபர் மாதத்தில் சாதகமாக இருக்குங்க. புத்திசாலித்தனமாக முதலீடு செஞ்சு பலன் பெறுங்க. பணவரவு நார்மலாக தான் இருக்கும். மாதம் முழுவதும் சனி உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கிறாரு. கெடுதல் பண்ணக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. செவ்வாய் நீச்ச பங்கத்தில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் பாதிக்கு மேலே யோகமாக தாங்க மாறப்போகுது. புதிய தொழில் செய்யவும் இது நல்ல நேரமாக இருக்குது. வியாபாரம் ரீதியாகவும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில், வியாபார வளர்ச்சி முறையிலையும் வெற்றி அடைவாங்க. ஏன்னா சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராரு. செவ்வாயோட பார்வையில் சூரியன் வரதுனால 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தான் தரப்போகிறாங்க. இதனால் வியாபாரம் பெருக வெளிநாட்டுக்கு பயணம் செய்வீங்க. தொழிலில் முன்னேற சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ராகு வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறாரு. அதனால் வியாபாரம் செய்கிறவங்க பலவிதமான பலன்களை பெற போகிறீங்க. வியாபார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் காதல், திருமண உறவு அப்படின்னு எல்லாமே உற்சாகமாகவும் மந்தமாகவும் தான் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆனாலும் விருச்சிக ராசி பெண்கள் அவங்களோட திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் சமாதானமாக விட்டு கொடுத்து போவாங்க. குடும்பத்தில் வர சண்டையை சமாளித்து நீங்கள் இருந்தீங்கன்னா தான் சந்தோஷம் உங்களை தேடி வரும். திருமண உறவில் சந்தோஷம் நீடிக்க சுக்கிரனை வழிபடுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகமாகவே வருங்க. இவங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட காரியத்தை சாதிங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் கோபப்பட்டாலும் கூட எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசி பழகுவீங்க. அதனாலேயே உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சட்டுன்னு முடிவெடுப்பீங்க. அதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அவங்களுக்கு விருப்பமான ஸ்கூல் இல்லைன்னா காலேஜில் சேர இந்த மாதம் வாய்ப்பு இருக்குங்க. மாத இறுதியில் கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் படிக்கிற விருச்சிக ராசி மாணவர்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் நடக்க போகுது. நீங்கள் நினைச்சது நடக்கும். இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய நவராத்திரியில் சரஸ்வதியை மனதார வணங்குங்க. படிப்பில் சிறப்பாக இருப்பீங்க. ஞாபக சக்தியை அதிகப்படுத்தவும் எக்ஸாம் நல்லா எழுதவும் இந்த வழிபாடு கை கொடுக்கும். இந்த மாதம் இவங்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது. நிறைய பிரச்சனைகளை யோசித்து மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க.
எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குங்க. அதனால் பிரச்சனையை யோசித்து உடல் நலத்தை கெடுத்துக்காதீங்க. மன நிம்மதியே கிடைக்க தியானம் செய்யுங்க. இது உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க உதவும். அம்மாவோட உடல்நிலை சரியாகும். அதே நேரத்தில் அப்பாவுக்கு சிறு தொந்தரவு வரலாம். மருந்து மாத்திரையை கரெக்டாக சாப்பிடுங்க. கரெக்ட் டைமில் தூங்குங்க. சத்தான உணவு பழக்கங்களை எடுத்துக்கோங்க. வெளியில் வேலைக்கு போயிட்டு வரப்போ ரொம்ப கவனமாக இருங்க. பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. தினமும் நீங்கள் வழக்கமாக செய்கிற உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பெரும்பாலான உடல் நலத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கும். உத்தியோகத்தில் குரு சாதகமாக இருக்கிறாரு. இந்த மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலையில் மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை எல்லாம் வரும். வாக்குவாதம் ஏற்படலாம். இதனால் உங்கள் வேலைக்கே கூட பாதிப்பு வரும். வேலையில் பணி சுமை அதிகமாக இருக்கும். அதனால் கோபமும் எரிச்சலும் ஏற்படும் உங்களுக்கு. பொறுமையாக சூழ்நிலையை கையாளுங்க. தூக்கம் இல்லாமலும் கொஞ்சம் டென்ஷனாகவும் இருப்பீங்க. ஆஃபீஸ் வேலையை வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க. இது மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. பிரார்த்தனை செய்யலாம். மந்திரம், ஸ்லோகம் இதையெல்லாம் கேட்கலாம். ஸ்லோகங்களை படித்து பூஜையும் செய்யலாம். இதன் மூலமாகவும் உங்களோட மனம் அமைதியாகும். வேலையை சுறுசுறுப்பாக முடிக்கிற ஆற்றலையும் இது தரும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமான தெய்வம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் பண்ணுங்கள். குரு வக்கர நிலையில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு திருமண பாக்கியம் கட்டாயம் இருக்குங்க. குரு பகவானால் உங்களுக்கு திருமணம் எந்த தடையும் இல்லாமல் நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக வரன் தேடியும் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. நிறைய வரன் தேடி வந்தாலும் ஏதாவது தடங்கல்கள் வருது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பொருத்தம் பொருந்தி வராமல் இருந்த இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி திருமணம் நடக்க போகுதுங்க. திடீர் திருமண அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத மாற்றம் எல்லாம் நடக்க போகுதுங்க. இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு திருமணம் செய்ய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. நிறைய பேசி ஒருத்தரை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த அக்டோபர் மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தை தவற விடாதீங்க. குழந்தை வரம் தரக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லது நடக்கும். முழு ஆரோக்கியத்துடன் கூடிய குழந்தை பிறக்கும். விருச்சக ராசியில் இருக்கும் பெண்கள் பொதுவாகவே பழகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஆனவங்க. சூப்பராக பேசுவாங்க. அன்பாகவும் கலகலப்பாகவும் இருப்பாங்க. அவங்க பழகிற எல்லாருக்கிட்டையும் அன்பும் ஆதரவும் காட்டுவாங்க. இவங்க லைஃப் பார்ட்னருக்கு ரொம்பவே உண்மையாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட மறைச்சி வைக்காமல் சொல்லிடுவாங்க. அதிகமாக கோபம் வரும். பிடிவாத குணம் ஜாஸ்திங்க இவங்களுக்கு. இவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாருக்கிட்டேயும் அடங்கி போக மாட்டாங்க. மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. விருச்சக ராசி பெண்கள் விடாமுயற்சிக்காரங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக விட மாட்டாங்க. ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்பவே கடினமாக வேலையை செய்வாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் குடும்ப பாரத்தை குறைப்பாங்க. அழகு மேலே இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்குங்க. நகை அப்புறம் ட்ரெஸ்ஸில் அதிகமான ஆசையை வச்சுருப்பாங்க. அதே சமயம் பணத்தை எப்படி மிச்சம் செய்யறது அப்படின்னு நினைப்பாங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள் இருக்குது. விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருப்பீங்க. ஆழ்ந்த சிந்தனையும் அதை செயல்படுத்துகிற ஆற்றலும் கொண்டவங்க. நறுமண பொருட்களை அதிகமாக விரும்பி யூஸ் பண்ணுவீங்க. பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் கூட தனியாக தெரியணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட பேச்சு திறமையால் மற்றவங்களை ஈஸியாக கவர்ந்துடுவீங்க. விஷாகம் நட்சத்திரம் முருகன் பிறந்த நட்சத்திரம் ஆகும். அனுஷ நட்சத்திரக்காரங்க கடவுள் மேலே அதிக பக்தி வச்சிருப்பாங்க. அதனால் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கலங்காமல் தடைகளை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பணத்தை சேமிக்கிற பழக்கம் இருக்குது உங்களுக்கு. இதனால் நீங்கள் பணக்காரராக இருக்கிற வாய்ப்பும் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா பேசும் திறமை கொண்டவங்க. பேசியே எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடுவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பேசி மிங்கில் ஆகிடுவீங்க. அதனாலேயே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தி. யாரோட துணையும் இல்லாமல் சொந்த முயற்சியில் முன்னேறுவீங்க. ஆரம்பத்தில் வெகுளித்தனமாக இருந்தாலும் அப்புறம் விவேகமாக செயல்படுவீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டுவாங்கன்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பணத்தை சேமிப்பீங்க. முதலீடு செய்வீங்க. நகை, வீடு, வீட்டுமனை இப்படின்னு அசையா சொத்து மேலே பணத்தை போட்டு பல மடங்கு பெருக்குவீங்க.
கேட்டை நட்சத்திரத்தோட அதிபதி புதன் தாங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.